வணக்கம். ரூபவாணி பிரதான செய்தி அறிக்கை. நான் ராதிகா வின்சன். நான் இர்ஷாதே காதர். நாரஹன்பேட்டை அபிராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அபிராம விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். අභයාරාම විහාරස්ථානයට ගිය ජනාධිපතිතුමා ආගමික වතාවත්වල නිරත විය. இதனையடுத்து அங்கு நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. விக்குமார் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். விகாரையின் பிரதம குரு சங்கைக்குரிய முருத்திட்டுவே ஆனந்த தேரரின் 71வது ஜனன தினத்தை முன்னிட்டு இந்த மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது. රාජ්‍ය සේවා එක්සත් හෙද සංගමේ සභාපති පූජ්‍ය මුරුත්තෙට්ටුවේ ආනන්ද නාහිමියන්ගේ 71 වැනි ජන්මදිනය නිමිත්තෙන් දෙමහල් ගම් සභා මණ්ඩපයේ ඉදිකෙරින சரத் செனிவிரத்ன எச்எல்பிஎஸ்ஏ ஜனாதிபதி நாட்டுக்காற்றிய சேவைகள் என்றென்றும் மக்கள் உள்ளங்களில் இருக்கும் என்று முருத்திட்டுவ தேரர் குறிப்பிட்டார். රටට කළ සේවය ජන හදවත් තුළ සදාතනිකව රැඳෙනු ඇතැයි විහාරාධිපති නාහිමියෝ ප්‍රකාශ කළහ. ලංකාවේ අස්සක් මුල්ලක් නෑරවුම් සනටු හංගලා තිබෙන නාමයක් තමයි මහින්ද රාජපක්ෂ නාමය. අද සැනසෙල්ලේ නිදාගන්නත් පුළුවන් ගමක් ඇති වෙලා තිබෙනවා. මෙන්න මේ නිසා එතුමාගේ නාමය හැමතැනම අද රැව්පිල් රැව් දෙන්නේ සටහන් වෙලා තිබෙන්නේ ගලේ ගැටු අකුරක්කා සමානව. உதாகரகத் சாமய பிரதிபல வத்மன் சமாதானத்தின் பெறுபேறுகளை மக்கள் சுதந்திரமாக அனுபவித்து வருவதாக கழனி பல்கலைக்கழக வேந்தர் சங்கைக்குரிய வலமித்தியாவை குசலதம்ம தேரர் குறிப்பிட்டார். ඉගෙන මිනිහෙක් කෙනෙකුට ඇඟ වෙවුලනවා මේක බෝම්බ බැඳගෙන එනවද කියලා. ඔයනි තත්ත්වයක්නේ තිබුණේ. අනුරාධපුරයටවත් අපි ගියේ නෑනේ. අද බලන්නකෝ. යාපනයේට 10000කට වඩා යනවා. අධිෂ්ඨානය කැපවීමයි රටට තියෙන ආදරයයි නිසා මේ සියලු දේවල් ජයග්‍රහණය කරන්න එතුමාට පුළුවන්කම ලැබුණා. ඒ නිසා ආද අපි නිදහසේ ජීවත් වෙනවා. ஜனாதிபதி முருத்திட்டுவே ஆனந்த தேரருக்கு ஞாபகார்த்த சின்னம் ஒன்றையும் வழங்கினார். ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு அதனை நினைவு கூறும் வகையில் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. அமர்புர பீடத்தின் பிரதம குரு சங்கைக்குரிய தவுல்தினை ஞானேஸ்வர தேரர் உட்பட பிக்குமார்கள் அமைச்சர்களான HM ஃபௌசி, மைத்ரிபால சிறிசேன, சுசில் பிரேமஜயந்த, ஜனாதிபதி சேரணி தலைவர் காவினி செனரத் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொழும்பு கோட்டை ஸ்ரீ சம்புத்தாலோக விகாரையிலும் சமய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இதில் கலந்து கொண்டார். விசேட சமய நிகழ்ச்சிகளும் அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டன. விகாரையின் பிரதம குரு விதாராந்தனியே மேதானந்த தேரர் சமய நிகழ்ச்சிகளை நடத்தினார். சங்கைக்குரிய இததமலியே இந்தசார தேரர், சங்கைக்குரிய வட்டினாபகா சோமானந்த தேரர் ஆகியோரும் இந்த சமய நிகழ்வில் கலந்து கொண்டனர். විහාරාධිපති පූජ්‍ය විතාරන්දෙනියේ මේධානන්ද හිමියෝ ආගමික වතාවත් මෙහෙයවා ජනාධිපතිතුමාට ආශිර්වාද කළහ. මහාචාර්ය පූජ්‍ය ඉත්තදෙමලියේ ඉන්දසාර, පූජ්‍ය වටිනාපා සෝමානන්දයන් හිමිවරුන් ප්‍රමුඛ මහා සංඝරත්නය, විහාරස්ථ දායක සභාව හා සදහැවත් වූ විශාල පිරිසක් පින්කමට සහභාගී වූහ. கச்சத்தீவு இந்தியாவுக்கு அல்ல இலங்கைக்குரியது பகுதி என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது. மதுரை மேல்நீதிமன்றத்தில் அளித்த விளக்கம் ஒன்றில் இந்திய அரசின் பிரதிநிதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவை இந்தியா கையேற்க வேண்டும் என்று தமிழக மீனவர் சங்கத்தின் தலைவர் தாக்கல் செய்துள்ள மனு மதுரை நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. இந்திய அரசு கடந்த 2 தினங்களாக மதுரை மேல்நீதிமன்றத்தில் தனது விளக்கம் அளிப்பினை முன்வைத்து வருகின்றது. 1977ஆம் ஆண்டு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை கடல் எல்லை உடன்படிக்கை தொடர்பாகவும் இங்கு எடுத்துரைக்கப்பட்டது. கச்சத்தீவு இந்திய இலங்கை கடல் எல்லை சம்பந்தமான பிரச்சினைகளை முன்னர் ஏற்படுத்தவில்லை என்றும் இந்திய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்திய கடல் எல்லை கச்சத்தீவுக்கு ஒரு மைல்மேற்காக அமைந்துள்ளது என்று இந்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இதனால் கச்சத்தீவை கையேற்பதற்கான எந்த உரிமையும் இந்தியாவுக்கு கிடையாது என்று இந்திய எக்ஸ்பிரஸ் செய்தி சேவையில் குறிப்பிட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு கடல் எல்லை உடன்படிக்கையிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 2 உடன்படிக்கைகளும் இந்திய பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. கச்சத்தீவுக்கு அப்பால் மீன்பிடிப்பதற்கு இந்திய மீனவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. வடபகுதி மீனவர்களின் உரிமைகளை இல்லாமல் செய்யும் வகையில் கச்சத்தீவை கையேற்குமாறு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் கடந்த வருடம் இந்திய உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். டிஎம்கே கட்சித் தலைவர் எம் கருணாநிதியும் 1977ஆம் ஆண்டு இந்திய இலங்கை கடல் எல்லை உடன்படிக்கை சட்டவிரோதமானது என கருதி அதனை ரத்து செய்யுமாறு உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்.
கனடா ஆன்டாரியோ மாநிலத்தின் முதலமைச்சர் புலிகள் அமைப்புடன் தொடர்புபட்ட தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றின் தலைவரை சந்தித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பொன்றுடன் தொடர்புகளை வைத்திருப்பது கனடா சட்டத்தின்படி தவறாகும். மாநிலத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் போது ஆன்டாரியோ மாநிலத்தின் முதலமைச்சர் கேத்தரின் வீன் உலக தமிழர் அமைப்பின் நேரு குணரட்னவையும் சந்தித்தார் என்று கனடிய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. நேஷனல் போஸ்ட் பத்திரிகையில் இது சம்பந்தமான விவரமான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது. உலக தமிழர் அமைப்பு கனடாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு புலிகளுக்கு பகிரங்கமாக உதவி செய்துள்ளது என்றும் இவர்களுடன் உறவுகளை வைத்திருப்பதை தடை செய்யும் அறிக்கை ஒன்று சில வருடங்களுக்கு முன்னர் கனடிய அரசு இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கைக்கு எதிராக இந்த பிரிவினைவாத அமைப்புகள் கனடாவில் செயற்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் இலங்கை தாம் கைது செய்த மீனவர்களை பரஸ்பரம் விடுவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 71 இந்திய மீனவர்கள் 15 படகுகளுடன் விடுவிக்கப்பட்டனர். இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 59 பேர் 3 ரோடர் படகுகளுடன் விடுவிக்கப்பட்டார்கள். காங்கேசன்துறைக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடல் எல்லையில் கைதிகள் பரிமாறல் இடம்பெற்றது. கம்பளை தல்கட்டிய ஸ்டோஃபில் பிரதேசத்தில் உள்ள இஜிராகம முஸ்லிம் கிராமத்திற்கு சமீபத்தில் மின்சாரம் வழங்கப்பட்டு அதன் விநியோகம் பிரதம மந்திரியினால் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மின்சாரம் இல்லாமையினால் தாங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் பற்றி அங்கு வாழும் மக்கள் பிரதம மந்திரியிடம் முறைப்பாடு செய்ததை அடுத்து அந்த கிராமத்திற்கு மின் விநியோகம் கிடைத்துள்ளது. பிரதம மந்திரி அங்கு கருத்து வெளியிடுகையில் மக்களுக்கு வழங்கப்பட்ட மின்சாரத்தை அவர்கள் சிக்கனமாக பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான நட்புறவு தொடர்ந்து நிலைத்து இருக்கும் என்றும் இலங்கையின் அபிவிருத்திக்கு மலேசியாவின் பங்களிப்பு தொடர்ந்து இடம்பெறும் எனவும் மலேசியாவின் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டு பிரதி அமைச்சர் எம் சரவணன் எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். அண்மையில் புதுடில்லியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் இங்கு வந்த அவர் எமது நிலையத்திற்கு இந்த கருத்தினை தெரிவித்தார். இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து. அதாவது இலங்கையை பொறுத்தவரை இருவழி உறவுகள், குறிப்பாக இலங்கைக்கும் மலேசிய அரசுக்கும் உறவுகள் மிக சுமூகமாக இருக்கின்றது. அரசாங்கத்தின் உறவு சுகமாக இருக்கின்றது. குறிப்பாக மலேசிய அரசு இப்பொழுது அதிகமாக இலங்கையில் முதலீடு செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய வங்கிகள் மற்றும் மற்ற பொருளாதார சார்ந்த துறைகளில் மலேசிய அரசு அதிகமான முதலீட்டினை இப்பொழுது இலங்கையில் செய்து கொண்டிருக்கின்றது. ஆக இருவழி உறவுகள் மிக சுமூகமாக இருக்கின்றன. பிரசவ சிகிச்சை அளிப்பு சேவைகள் தொடர்பான ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் இந்த அறிக்கை சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப சுகாதார பணியகம் இந்த அறிக்கையை தயார் செய்தது. குடும்ப சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் சித்ரமாலினி செல்வா இதனை அமைச்சரிடம் கையளித்தார். தெற்காசியாவில் தாய்சேய் மரணங்கள் குறைந்த நாடு இலங்கையாகும். இந்த நிலைமையை மேலும் முன்னேற்றுவது இந்த ஆய்வின் நோக்கமாகும். இதற்காக அரச வைத்தியசாலைகளின் வளங்கள் உச்ச அளவில் பயன்படுத்தப்படும். தாய்சேய் சிகிச்சை அளிப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகளை மேலும் சிறந்த முறையில் முன்னெடுக்க இந்த அறிக்கையில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் வருடமொன்றிற்கு 3,50,000 குழந்தைகள் பிறக்கின்றன. 1000 குழந்தைகளுக்கு 9 குழந்தைகள் என்ற அடிப்படையில் மரண விகிதாசாரம் இருக்கின்றது. 1,00,000 குழந்தைகள் பிரசவிக்கும் போது உயிரிழக்கும் தாய்மாரின் எண்ணிக்கை 37 ஆகும். தாய்சேய் சுகாதார சேவைகள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இலங்கை ஏனைய நாடுகளுக்கு முன்னுதாரணமாக விளங்குவதாக அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சுகாதார சேவை அதிகாரிகள், ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான கண்ணோட்டம். மேல் மாகாணம் மற்றும் தென்மாகாண சபை தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அடிப்படையிலான செயற்பாட்டு குழுக்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளன. ஒரு அமைச்சர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், 2 மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர் ஆகியோர் இந்த குழுவில் அடங்குகின்றனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி தென்மாகாண சபை தேர்தலுக்கான கூட்டங்களை நேற்று அம்பலாந்தோட்டை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் நடத்தியது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்.
மேல் மாகாண ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிறைவேற்று சபை கூட்டம் நேற்று கட்டாணில் நடைபெற்றது. அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா, பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்சன பெர்னாண்டோ புள்ளி ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தென்மாகாண சபைக்கான பிரச்சார கூட்டம் ஒன்று காலி உளுவிட்டுவையில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயஸ் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டணியின் தென்மாகாண சபை தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று காலி பத்தேகமவில் நேற்று நடைபெற்றது. பத்தேகம சமைத்த தேர்தலும் இதில் கலந்து கொண்டார். கலனி புடுகஹாத்திய ஸ்ரீ விஷ்ணு ஆலய வளவில் அமைச்சர் மர்வின் சில்வா தலைமையில் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அமைச்சர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுக்கூட்டம் ஒன்று தலங்கமவில் இன்று நடைபெற்றது. கடுவல முதியோர் சங்கத்திற்கு நாற்காலிகளும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. 6 மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சார உற்பத்தி ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாக வெளிவந்துள்ள செய்திகள் உண்மைக்கு முரணானவை என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அனைவருக்கும் தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்கக்கூடிய ஆற்றல் மின்சார சபைக்கு இருப்பதாக அதன் தலைவர் WB கனேகல குறிப்பிட்டுள்ளார். நுரச்சோரை, லக்ஷபான, கனியோன், ரந்தனிகல, ரண்டம்பே, கலனிதிஸ் ஆகிய மின்சார உற்பத்தி நிலையங்கள் ஸ்தம்பிதம் அடைந்திருப்பதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன. லக்ஷபான மற்றும் கனியோன் மின்சார உற்பத்தி நிலையங்களில் திருத்தப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. ஏனைய மின் உற்பத்தி நிலையங்களிலும் சிறு அளவிலான திருத்தப் பணிகள் நடைபெறுகின்றதே ஒழிய அவை செயலிழக்கவில்லை என்று மின்சார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நுரைச்சோரை மின் உற்பத்தி நிலையம் திருத்தப்பட்டு வளமை நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன் 2ஆம் கட்டமும் வெற்றிகரமாக பூர்த்தியடைந்துள்ளது. இதன் மூலம் 600 மெகாவாட்ஸ் மின்சாரம் தேசிய மின்சாரத்துடன் இணைக்கப்பட உள்ளது. சபைக்குரிய மின் உற்பத்தி நிலையங்களை செயலிழக்கச் செய்து தனியார் துறையினரிடம் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான இத்தகைய முயற்சிகளும் இடம்பெறவில்லை என்று மின்சார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட மட்டத்திலான மீலாது நபி விழா ஏறாவூரில் கோலாகலமாக சமீபத்தில் நடைபெற்றது. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டனர். ஏறாவூர் நகரசபை தவிசாளரான சையத் அலி ஜாகிர் மௌலானா தலைமையில் விழா நடைபெற்றது. உற்பத்தி திறன் அபிவிருத்தி அமைச்சர் பசீர் சேகு தாவூத், ஜனாதிபதியின் முஸ்லிம் விவகார ஆலோசகர் ஹசன் மௌலானா, காட்டாங்குடி ஜம்மியத் உலமா சபை தலைவர் மௌலவி அலியார் பலாஹி மற்றும் கலிபது ஷாதுலி, மௌலவி அப்துல் காதிர் உட்பட பிரமுகர்கள் பலர் இங்கு சமூகம் அளித்திருந்தனர். ஈராக் நாட்டின் பேரறிஞர் அஷேக் சையத் அபிபுத்தீன் பிரதம பேச்சாளராக கலந்து கொண்டார். ஏறாவூர் மணிக்கூட்டு கோபுர சந்தையில் இருந்து விருந்தினர்கள் ஊர்வலமாக வாகனத்தில் அழைத்து வரப்பட்டனர். மாணவர்களின் கசீதாக்கள் இங்கு அரங்கேற்றப்பட்டன. அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நல்லாசை வேண்டி விசேட பிரார்த்தனையும் நடைபெற்றது. யாழ் மாநகர சபையினால் இந்த ஆண்டில் நடைமுறைக்கிடப்பட வேண்டிய செயற்திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் மாநகர சபை கேட்போர் கூடத்தில் மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது யாழ் மாநகர சபைக்கான புதிய கட்டடம் அமைத்தல், வீதிகளுக்கு காப்பட் இடல், நகரை அழகுபடுத்துதல், பெயர் பலகையிடல் உட்பட பல விடயங்கள் ஆராயப்பட்டன. உள்ளூராட்சி அமைச்சினூடாக முதல் கட்டமாக 300 மில்லியன் ரூபாவும் 2ஆம் கட்டமாக 200 மில்லியன் ரூபாவும் வழங்கப்பட இருப்பதனால் அதனை உபயோகித்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வது பற்றியும் ஆராயப்பட்டது. யாழ் மாநகர ஆணையாளர் பிரணவநாதன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். தலவாக்கலை வித்யாசேகர சிங்கள சிறுவர் பாடசாலை நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டடம் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. 27 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடத்தை மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க சமீபத்தில் திறந்து வைத்தார். 6 மாத காலத்திற்குள் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என்றும் 2வது மாடி கட்டடம் வெகு விரைவில் நிர்மாணிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஏக்கநாயக்க குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் மத்திய மாகாண சபை உறுப்பினர் SP ரட்நாயக்க, தலவாக்கலை லிந்தூர் நகரசபை தலைவர் அசோக சேப்பால் ஆகியோரும் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்களும் கலந்து கொண்டனர். வவுனதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட காந்திநகர் கிராமத்திற்கான மின் விநியோகம் சமீபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் சிவனேசராஜா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் இணைப்பாளரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளருமான அருண் தம்பிமுத்து பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு மின் விநியோகத்தை ஆரம்பித்து வைத்தார். அங்கு வாழும் 52 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களின் தேவைகளையும் குறைபாடுகளையும் அவர் கேட்டறிந்து கொண்டார். மின்சார சபையின் மாவட்ட பிரதிபொறியாளர் டி பிரசாத் உட்பட பிரமுகர்கள் மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.